मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। கொஞ்சம் வழி விடுமா. நீதான அது? இன்னமும் இந்த ஆர்ன வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா அப்டேட் ஆகாம இருக்கீங்க? இதெல்லாம் எக்ஸ்பீரி ஆகி பல வருஷம் ஆச்சுடா. பால் வண்டிக்காரன் இதை பயன்படுத்துறது இல்ல. நான் பாத்துக்கிறேன் விடு. இங்க பாரு, இது ஒரு ஆன்டிக் பீஸ். இதோட பவரை பத்தி உனக்கு தெரியாது. ஆமாமா, என் நண்பி வேறங்க பரிசோட காத்துட்டு இருப்பா. இரு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால உங்க மாதிரி வெட்டி பசங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. நாங்க ஒரு ஆன்டிக் கைஸ். அவங்கிட்ட என்ன அந்த ரகசியத்துல சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருடா. அவங்கிட்ட பேசினா டைம் தான் வேஸ்ட் ஆகும். வா கிளம்பலாம். ஒத்து வழி விடு. வண்டியில் இருந்து அழகான ஹாரன் எங்க போச்சு? என்னது ஆன்டிக் ஹார்ன காணோமா? ஹாரனை காணா, அதை யாரும் திருடிட்டாங்க. அது இல்லாம என்னால வண்டி ஓட்டவே முடியாது. இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க போயிருக்கோம்? இல்ல நண்பா, யாரோ பிளான் போட்டு அதை திருடி இருக்காங்க. என்ன பண்ணுவேன்? டேய், நீ எதுக்கு கவலைப்படாதடா. திருடனவனுக்கு நரகதான். அவனுக்கு சொர்க்க வாசல் திறக்காது. என்ன புரியுதா? ஏண்டா நீ பஞ்ச சொல்லணுன்றதுக்காக எந்த நேரத்துல என்ன வேணாலும் பேசுவியா? இப்படி சொன்னாதான் அவன் மனசை தேத்துறான்னு பார்த்தா. இருந்தாலும் பரவாயில்ல, சிசிடிவி கேமரா எடுங்க, செக் பண்ணுவோம். ஆமா. அடே, அவனை பார்த்தா ஏதோ பூத மாதிரியே இருக்கான்டா. டேய், அவனுக்கு கால் இருக்குடா. அவன் பூதம் கிடையாது. என்ன அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆயிட்டு இருக்கு? இதுக்கப்புறம் நமக்கு சந்தேகமே வேண்டாம். கடைசியா ஒருத்தன் பாடி கேட்டு வந்திருக்கான். அப்புறம் கேமரா ஆஃப் ஆயிருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானடா. அத தானே சொன்னோம். இதுல இருந்தே அவன் தான் திருடங்கிறது முடிவாயிடுச்சு. எனக்கு சத்தம் எங்க போச்சு அது? எங்க திருட? எங்க என்ன பார்த்து திருடன் சொல்றீங்க? நான் எவ்வளவு கெத்தா மாசா ஸ்டைலா சூப்பரா இருக்கேன். என்ன பார்த்து திருடன்னு சொல்றீங்க? அடே, நடிக்காதடா. இவன் நட பாவனெல்லாம் பார்க்கும்போது என் பக்ஷி என்ன சொல்லுதுன்னா, இவன் ஒரு பூதமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. பாருங்க. ஆமா, நானும் பூதம் தான். என்னால பறக்கவும் முடியும். எனக்கு காலும் இருக்கு. மன்னிச்சிருங்க. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஆனா நான் வந்தது உண்மைதான். உங்களுடைய ஆரணை நான் எடுக்கல. என்னோட வீடை யாரோ திருடிட்டாங்க. அது தேடிதான் வந்திருக்கேன். வீட்டை திருடிட்டாங்களா? என்ன சொல்ற? அதாவது நான் விளக்குக்குள்ளதானே இருப்பேன். அந்த விளக்கு என்னோட வீடு தானே. அட பூதம், வீட்ல விளக்கு இருக்கும். ஆனா விளக்குள்ள எப்படி வீடு இருக்கும்? இப்போ இந்த விளக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப தேவையா? சொல்லு. ஒண்ணு பண்ணலாம். என் ஆரணியும் விளக்கையும் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. வாங்க நம்ம உடனே போய் அதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு தயவு செஞ்சு நீங்க உதவி செய்றீங்களா? கண்டிப்பா உதவி செய்யறோம். முதல்ல எங்க ஆரன் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன சொல்ற? சரிங்க. நைட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்தான். அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தான். அவன் வந்து என்ன தெரியுமா பண்ணா? உங்க வண்டி கிட்ட வந்து உங்க ஹார்னை கழட்டிட்டு போயிட்டான். அட பாவி, முன்னாடி தான் அவன் திருடானா? எதை பார்த்து நிஸ்மாவா இருந்த? எப்படி அவனால இப்படி இருக்க முடிச்சது? நான் அவனை அப்படியே அடிச்சு போட்டிருப்பேன். ஆனா நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சபதம் செஞ்சிருக்கேன். என்னோட சிஸ்டம்ல அவன் என்ன பண்றான், எங்க இருக்கான்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னப்பா எல்லாமே மங்களா தெரியுதே? கொஞ்சம் பழைய மாடல் டிவியா, அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. அதுல பேட்டரி ப்ராப்ளம் வேற இருக்கு. அதனாலதான் இப்படி இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த ஹார்னை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு தரேன். ஆமா, இவனை நம்பலான்னு எனக்கு தோணுது. நம்ம எல்லாரும் ஒன்னா போய் நாம அந்த ஹார்னை கண்டுபிடிச்சிடுவோம். ஹை சூப்பர். முதல்ல ஹார்னை கண்டுபிடிங்க, அப்புறம் என்னோட வீட்டை கண்டுபிடிச்சு தந்துருங்க. சீக்கிரமா என்னோட வீட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் என் வீட்டுக்குள்ள போய் நிம்மதியா தலைகணி போட்டு தூங்குவேன். சூப்பர். எங்க எல்லாரையும் உன்னால வானத்துல பறக்க வச்சு கூட்டிட்டு போக முடியுமா? வானத்துல மட்டும் இல்ல, எங்க வேணாலும் உங்களை பறக்க வச்சு கூட்டிட்டு போக முடியும். அப்படிப்பட்ட சக்தி இந்த ஜீனி கிட்ட இருக்கு. இப்ப பாருங்க என்னோட சக்தி எப்படி இருக்குன்னு. இன்றைய முக்கிய செய்திகள். உலகத்திலே இந்த சக்தி எனக்கு மட்டும் தான் இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட்டிங்? நானும் ரெடி. நீ உதவி செஞ்சினா உங்க வீட்டை நாங்களே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஸ்வீட்டி காரெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நாம முதல்ல அங்க போயாகணும். அந்த திருடன் எப்போ வேணா தப்பிச்சு போயிடுவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த திருடன் நான் இருக்கும் போது எங்க போக முடியாது. என் ஜிபிஎஸ் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் பீச்சுக்கு பக்கத்துல இருக்க 4வது தெருல இருக்க 3வது வீட்டுல இருக்கான்னு சொல்லுது. உடனே வாங்க போயிடலாம். இப்போ பாருங்க, இதுதான் நான் தூங்குற பால்.
இந்த பாயில ஸ்டேரிங்கும் இல்ல ஹேண்ட் பிரேக்கும் இல்ல எதுவுமே இல்ல. இத ஓட்டிட்டு எப்படி பிரேக் வேணும்னா அழுத்தி நிறுத்துறது? நீ பாட்டுக்கு ஏறி உட்காரு, மத்த வேலையெல்லாம் அதுவே பாத்துக்கும். வாங்க போயிடலாம். விழுந்துருவோம் போல இருக்கே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறேன். உன்னை பார்த்தா தானே எனக்கு பயமா இருக்கு. நீ போற வேகத்தை பார்த்தா நம்ம போய் ஹார்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. ஹாஸ்பிடல்ல போய் பிளட் தான் எடுக்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த வேகத்துல போனா ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல தான் போய் சேர போறோம். எதுவா இருந்தாலும் பேசுறீங்களா? கொஞ்சம் பொறுமையா போ. குடு 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 ஜாலியா இருக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் அடிக்கிறீங்க? போதும்பா, நிறுத்து. எப்படி இப்படி தேடிக்கிட்டு இருக்கு? நான் புடிச்சிட்டேன்டா. ஏதாவது பண்ண வண்டியை நிறுத்து. என் ஆறுனு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது நண்பா. என்னது ஒண்ணு ஆகாதா? ஏன்டா வாரனுக்காக என் உயிரை போடுன்னு நினைக்கிறேன் நீ? மன்னிச்சிருங்க. நான் தான் சொன்னல வண்டி நிறுத்திடுவேன். எப்படி நிறுத்தினு மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். பாயில ஏறி உட்காந்து எங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? சரி சண்டை போடாம ஹார்னை தேடுவோம். ஹார்னை நீ எங்க பார்த்த கடைசியா? சிக்னல் இந்த ஜிம்முக்குள்ள இருந்து தான் வருது. ஜிம்முக்குள்ள இருந்து சிக்னல் வருதுன்னா ரவுடியா இருப்பானோ? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, நான் இருக்கல்ல, அவனை அடிச்சு தோம்சம் பண்ணி உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வாங்க போலாம். ஹாரன் திருடன் எங்க இருந்தாலும் வந்தாகணும். ஏன்னா நாங்க உன்னை இப்ப சுத்து போட்டுட்டோம். உடனடியா வா. என்னதான் பிடிக்க வந்திருக்கீங்களா? என்ன பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வயசும் பத்தாது, உங்க எக்ஸ்பீரியன்ஸும் பத்தாது. நாம ஏதாவது பண்ணி அவனை நிறுத்தி ஆகணும். வாங்கோ வாங்கோ வாங்கோ. இவன் நம்மளோட வேகமா இருக்கான். அவனை நம்ம பிடிக்கணும்னா அவனை விட வேகமா நாம மாறி ஆகணும். நாம வீட்டு பூனை இல்ல காட்டு புலின்னு ப்ரூவ் பண்றோம். வா நம்ம கலக்கு போ. இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டாம். அட்டாக் மோடுக்கு மாறிடலாம். போராண்டி எடுத்துடலாம். இல்ல அடே எங்கடா என்னோட ஆறுனு? மரியாதை எடுத்து கொடுத்துரு. ஹாரன்ல குஜிலி கடையில போட்டு பேரிச்ச பழம் வாங்கி சாப்பிட்டாச்சு தம்பி. எது வித்துட்டியா? அதோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? நீங்க சாக்காகிறத பார்த்தா அது ரொம்ப விலை அதிகம் போல. அவன் எனக்கு 100 ரூபாய் தான் கொடுத்தா. பலாயிரம் மதிப்புள்ள என்னோட ஆன்டிக் ஹாரனுக்கு அவன் வெறும் 100 ரூபா தான் கொடுத்தானா? என்ன இன்னைக்கு யாரையும் காணும்? ஈ ஓட்டு விட்டாங்க. கொசு தொல்லை வேற. அடே குஜிலி கடை குமாரசாமி, என்னோட ஹாரனை எங்கடா வச்சிருக்க? என்னது ஆரணா? அத அப்ப என் கிட்ட கொடுத்தா உன்னை யாருன்னே தெரியாது, என்கிட்ட வந்து கேக்குறா. அப்போ அந்த ஹாரனை பத்தி உனக்கு தெரியாது. அது ஆன்டிக் ஹாரன். என்னது? பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹாரன் தெரியுமா? அது அத பல லட்சமா? இங்க பாரு, எங்களை ஏமாத்த முடியாது. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அத கொண்டு போய் போலீஸ்ட்ட கொடுத்தோம். உன்னை தேடி அப்புறம் போலீஸ் வந்துருவாங்க. அதோட உன்னை துப்பாக்கி முனையில கைது செஞ்சிருவாங்க. பல லட்சம் மதிப்புள்ள ஆரணை வாங்கிக்கிட்டு வெறும் 100 ரூபாய் தான் எனக்கு கொடுத்தியா? இவன் கொடுத்த 100 ரூபாய் கூட என்கிட்ட தான் சார் இருக்கு. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மூச்சு பிடிச்சி 3 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம். நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ மரியாதையா அந்த ஹார்ன் எடுத்து கொடுத்துருக்கேன்னா நாங்க அமைதியா போயிடுவோம். ஆமா, மரியாதையா எங்களோட ஹாரனை கொடுத்துரு. இல்லன்னு வையே. அந்த ஏதோ எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இது செமையா சவுண்ட் வரும். எவ்வளவு தைரியம் தான் இந்த குமாரசாமி வேணி மிரட்டுவா. உங்களெல்லாம் என்ன பண்றது? ரவுடிக்கெல்லாம் டான்ரா நானு. நான் துப்பாக்கி எடுத்தேன்னா சுடுதுடா. ரெட்டை குழல் துப்பாக்கி. நான் இன்னைக்கு யாரையும் அடிக்க மாட்டேன் சபதம் பண்ணிருக்கனே. பொறுத்தது போதும், பொங்கி எழு.
துப்பாக்கி கொடுத்துரு. என் சபதத்தை நான் காப்பாத்திட்டேன். நான் அடிக்கிறேன். எங்க ஹார்னுக்கு வெறும் 100 ரூபாய் தானே கொடுத்த நீனு. அது எவ்வளவு விலை மதிப்பானதுன்னு தெரியுமா? ஏய், என்னோட ஆறுன ஆள் வச்சா திருடுற உன்னை விட மாட்டேன்டா. தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு. அண்ணா நீயும் தானா? இதானா? யாருன்னு இங்க ஒரு விளக்கு இருக்கு. அட இதான் உன்னுடைய வீடா? ஆனா சின்னதா இருக்கு. இதுக்குள்ள நீ எப்படி இருக்க? உள்ள வேக்காடா இருக்காது? அடேங்கப்பா, ஏன் போய் ஏசி வாங்கி போட்டு வாயா. இதுதான் உங்க வீடான்னு போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஆமா, இதுதான் என்னோட டூப்ளெக்ஸ் ஹவுஸ். எல்லாமே இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சிருக்கேன். நான் இங்க தான் படுப்பேன், இங்க தான் தூங்குவேன், எல்லாமே பண்ணுவேன். இதுதான் என்னோட பெட். என்னப்பா அவ்வளவு ஆளுக்கு ஒரு கதை சொல்றீங்க? ஒண்ணுமா புரிய மாட்டேங்குது. உனக்கு எதுவுமே புரியாது. புரியாம இருக்கிறதா நல்லது. முதல்ல உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி வர்றதா மத்தவங்களுக்கு நல்லது. அப்பதான் புத்தி வரும். அண்ணா வேணாம், நான் விட்டுறணும். இதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம பொருளுக்கு மட்டும் தான் நம்ம ஆசை பண்ணோம், மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரி அம்போவா போயிடுவோன்னு. மிஸ்டர் பூதமே, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நாங்க உங்களுக்கு வீடை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ நண்பர்களே, நான் போயிட்டு வரேன்.